வணக்கங்க. இந்த வீடியோவில் பல வீடுகளில் தினந்தோறும் நடக்கிற ஒரு சிக்கலை தாங்க பார்க்க போகிறோம். பள்ளிக்கூடம் போகிற பருவத்திலையும் குழந்தைகள் அதிகமாக அடம் பிடிக்கிறாங்க, பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல பெற்றோர்கிட்ட இருந்து வருது. அதனுடைய உளவியல் காரணங்கள் என்ன, அந்த குழந்தைகளை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே கடுகடுப்பாகவே இருக்கிறாங்க. போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னாலும் கோபம், டீ குடிறா அப்படின்னாலும் கோபம், டிவி ஆஃப் பண்ணுறா அப்படின்னாலும் கோபம், ஹோம்ஒர்க் செய்யடா அப்படின்னாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கடுகட்டுன்னு நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் என் குழந்தை வர வர ரொம்ப பிடிவாதக்காரனாக மாறிட்டு இருக்கிறா, கெட்ட குழந்தையா மாறிட்டு இருக்கிறா அப்படி சொல்லி வருத்தப்படலாங்க. ஆனால் உண்மையிலேயே உங்கள் குழந்தை பிடிவாதமாக மாறுதா அல்லது உங்கள் குழந்தை தன்னுடைய உணர்வு களைப்பை கையாள முடியாமல் தவிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. வழக்கமாக நம்ம சேனலில் பிடிவாதம் அல்லது அடம் பிடிக்கிறது அப்படின்னா 3 வயதுக்கு கீழே அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறேன். அது உண்மையும் கூட. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தனது தேவையை, தனது உணர்வை, வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மக்கிட்ட பேச தெரியாது. ஆனால் ஒரு 8 வயது குழந்தைக்கு, பள்ளிக்கூடம் போகிற குழந்தைக்கு கண்டிப்பாக பேச வரும். இருந்தாலுமே தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய களைப்பை முழுமையாக புரிந்து கொள்கிற, கையாளுறதுக்கான பக்குவம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் வரலைங்க. ஆக அது பல வேளைகளில் பிடிவாதமாக மாறலாங்க. முதல்ல உங்கள் குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான முக்கியமான 5 காரணங்களை பார்த்துடலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா களைப்புங்க. உணர்வு களைப்பு, உடல் களைப்பு. நான் பல வேளைகளில் சொல்லியிருக்கிறேன், நமது பள்ளிக்கூடங்கள் மன அழுத்த தொழிற்சாலைகளாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னுட்டு. காலையில் 7 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு புறப்படுற குழந்தை ஒரு 4 மணிக்கு வந்ததுன்னா ஒரு டீயை கொடுத்து உடனே டியூஷனுக்கு விரட்டி விடுறோம். திரும்ப வந்த உடனே ஹோம்ஒர்க்கை பண்ண வைக்கிறோம், அல்லது நாளைக்கு பரீட்சை இருக்குது உட்காந்து திரும்பவும் படி அப்படி சொல்லி அந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு 35 வயசு ஆளாலேயே இப்படிப்பட்ட ஒரு தொடர் வேலையை சமாளிக்க முடியாது. ஆனால் இதை நம்ம ஒரு 8 வயசு குழந்தைகிட்ட எதிர்பார்க்குறோம். ஆக உங்கள் குழந்தை ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அல்லது படிக்க மாட்டேன் அப்படி சொல்லி அடம் பிடிக்குது அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு ஓய்வு தேவைப்படுது. அந்த குழந்தையுடைய மூளை எனக்கு ஒரு ½ டே பிரேக் கொடுறா அப்படி சொல்லி கேட்குதுன்னு அர்த்தங்க. இதை நம்ம கவனிக்காமல் இருக்க குழந்தையுடைய பிடிவாதம் கூடிக்கிட்டே இருக்காங்க. 2வது காரணம் என்னன்னா, குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கை மீதே ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ட்ரோல் இல்லாத சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனால் குழந்தைக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஆசிரியர் முழுமையாக அந்த குழந்தையை கட்டுப்படுத்துறாங்க. எப்போ வரணும், எப்போ போகணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஆசிரியர் முழுமையாக கட்டுப்படுத்துறாங்க. வீட்டுக்கு வந்தால் பெற்றோர் முழுமையாக கட்டுப்படுத்துறீங்க. டியூஷன் போனால் டியூஷன் மாஸ்டர் முழுமையாக கட்டுப்படுத்துறாராக. குழந்தைய மாறி மாறி ஸ்கூல் கட்டுப்படுத்து, ஆசிரியர் கட்டுப்படுத்துறாரு, பெற்றோர் கட்டுப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன கவனிக்க மாட்டீங்களா, நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பிடிவாதங்க. ஆக நீங்கள் இந்த சட்டையை போடுறா அப்படி சொன்னால் முடியாது, ஹோம்ஒர்க் செய்யடா அப்படின்னா முடியாது, டிவி ஆனாடா அப்படி சொன்னால் முடியாது, டைம் ஆச்சு தூங்க போட அப்படின்னா முடியாது. ஆக குழந்தைகள் திரும்ப திரும்ப மாட்டேன், முடியாது, இல்லை அப்படி சொல்றதுல ஒரு கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை நம்மகிட்ட வீட்டில் பிடிவாதம் பிடிக்குதுன்னா நம்மகிட்ட பாதுகாப்பாக உணருதுன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைகளுக்கு துன்பங்கள் நடந்திருக்கும், சோர்வுகள் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த குழந்தை அடம் பிடிக்காது, மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கும். டீஷர்ட்டை போய் எப்படி அடம் பிடிக்கிறது? புரிஞ்சுக்கிறவங்க, கேட்குறவங்கள்ட்ட தானே அடம் பிடிக்க முடியும், சொல்ல முடியும். அதனால தான் அந்த குழந்தை ஆர்வமாக வீட்டுக்கு வர்றதுங்க. நீங்களும் கேட்காத போது அந்த குழந்தை உடனே அடம் பிடிக்குது, பிடிவாதம் பிடிக்குது. 3வது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கொடுக்கப்படுகிற கரெக்ஷனுங்க, கட்டளைகள், அறிவுரைகள். குழந்தை களைப்பாக பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே எத்தனை மார்க் கிடைச்சது, பாஸ் ஆனியா, டியூஷனுக்கு போ, படி, குழி, இந்த மாதிரி கட்டளைகளை போட்டே பழகிட்டாங்க. அந்த குழந்தை என்ன வேதனையில் வந்தது, என்ன ஏமாற்றத்தில் வந்தது, எவ்வளவு களைப்பாக இருக்குது, ஒரு 10 நிமிடம் அந்த குழந்தைய உட்கார வச்சு சொல்லுடா எப்படா இருந்து ஸ்கூலு, மகிழ்ச்சியாக இருக்கிறியா, களைப்பாக இருக்குதா, அந்த மாதிரி கேட்டு அந்த குழந்தைய நார்மல் பண்ணாமலேயே அந்த குழந்தைய ஒரு மிஷின் போல திரும்ப திரும்ப வேலை கொடுக்கும்போது, போ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், டியூஷன் போக மாட்டேன், நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை தன்னுடைய அந்த உணர்வை கொட்டி தீக்குதுங்க. 4வது காரணம் என்னன்னா, பெற்றோர் என்னுடைய உணர்வுக்கு செவி கொடுக்கல் அப்படிங்கிற உணர்வு எப்போ அந்த குழந்தைக்கு ஆழம மனதில் விழுதோ கண்டிப்பாக அடம் பிடிக்கும், அதிகமாக பிடிவாதம் பிடிக்காங்க. அம்மா டீச்சர் இன்னைக்கு என்ன திட்டினாங்க அம்மா அப்படி சொன்னோடனே நீ ஏதாவது தப்பு செய்திருப்ப, பேசாமல் கையை காலை வச்சுட்டு நீ இருந்திருக்க மாட்டேன், அல்லது நீ என்ன தப்பு செய்கிற சொல்லு, பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டேன், எந்த மாதிரி அந்த குழந்தை சொல்ல வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் அந்த குழந்தைக்கு தீர்ப்பு எழுதுறது. அப்படியாடா கண்ணா, ரொம்ப கஷ்டமா இருந்ததா, ரொம்ப திட்டாங்களாடா, இதுதான் அந்த குழந்தையுடைய உணர்வுக்கு செவி கொடுக்கறதுங்க. அதை பல வேளைகளில் பெற்றோர் கோட்டை விட்டுறோம். ஆகவே தான் அந்த குழந்தை, நீங்கள் அவங்க ஒரு கஷ்டமான உணர்வை சொல்ல வர, அதை புரிஞ்சிக்காம நீங்கள் அதுக்கு
ஆர்குமெண்ட் கொடுக்க, அறிவுரை கொடுக்க அவன் வெடிச்சு சிதறான். அடுத்ததை பார்த்தீங்கன்னா பெற்றோர் அளவுக்கு அதிகமாக அறிவுரை கொடுக்கறதுங்க. அதுவும் நம்ம லெக்சர் பண்ணும்போது, அறிவுரை சொல்லும்போது சாதாரணமாக பேசுகிறோம், எவ்வளவு உணர்வுகளை கொட்டுறாங்க, கோவப்படுறோம், அவமானப்படுத்துகிறோம். என் வயத்தில் பிறந்திய என்ன கேவலப்படுத்துறதுக்குன்னே படிக்க போகிறேன், ஒன்று இனிமேலாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த மாதிரி எவ்வளவு எதிர்மறை உணர்வுகள் அந்த குழந்தை மேலே கொண்டு கொட்டுறாங்க. அவன் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறான். ஆனால் அதை புரிஞ்சிக்காம நம்ம அந்த குழந்தை ஒரு ஏமாற்றத்தில், ஒரு தோல்வியினுடைய மத்தியில் நிற்கும்போது உணர்வுகளை கொட்டுறது, எதிர்மறையாக பேசுறது, இதில் அந்த குழந்தைக்கு அதிகமான அடத்த பிடிவாதத்தை கொடுக்காங்க. ஆக இப்போ ஒரு 5 சொல்யூஷன்ஸை வேகமாக பார்த்துடலாங்க. முதல்ல, குழந்தைகள் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த டிரான்சிஷன் டைமை பக்குவமாக கொடுங்கங்க. பள்ளிக்கூடத்திலேருந்து வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இயல்பான ஒரு சூழலுக்கு அந்த குழந்தைய கொண்டு வரணுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்நாக்ஸை கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டு கொடுங்க, குடிக்கட்டும், ஒரு டீ போட்டு கொடுங்க, உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. அந்த குழந்தை தன்னுடைய சோகங்கள், கதைகள் எல்லாம் சொல்லட்டும், கேளுங்க. அப்புறம் அடுத்த நிகழ்ச்சிக்கு, அடுத்த கடமைக்கு அந்த குழந்தைய வழி நடத்துங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, கனெக்ஷன் ஃபர்ஸ்ட்டுங்க. கரெக்ஷன் சொல்றதுக்கு முன்னால, அறிவுரை சொல்றதுக்கு முன்னால நீங்க உங்களையே கேட்க வேண்டிய கேள்வி இது: குழந்தையோட நான் உணர்வு பூர்வமாக கனெக்ஷன்ல இருக்கிறேனா இல்லையா? கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா மட்டும் அந்த அறிவுரையை சொல்லுங்க. அதுதான் பயன் தரும், அதை தான் அந்த குழந்தை கேட்கும். குழந்தையுடைய அந்த பிடிவாதத்துக்கு பின்னால, எரிச்சலுக்கு பின்னால இருக்கிற தேவையை புரிஞ்சுக்கங்க. பல வேளைகள் அது ஒரு சோர்வினுடைய வெளிப்பாடா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஓய்வு தேவை. கோபத்தினுடைய வெளிப்பாடா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு செவி கொடுங்க. ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடா இருக்கலாம், ஆறுதல் சொல்லுங்க. ஆக இந்த மாதிரி பக்குவமா அந்த குழந்தைகளை அணுகும்போது படிப்படியாக அந்த குழந்தைகளுடைய பிடிவாதம் குறைஞ்சிடும். உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கும், தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கும் தொடங்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அதிகமாக அடம் பிடிக்கிறதுக்கு காரணமே எனக்கு ஒரு சாய்ஸ் இல்லை, எனக்கு ஒரு வாய்ஸ் இல்லை, எனக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான தளம் இல்லை, அப்படி அந்த குழந்தை உணர்றதால தான் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த குழந்தைக்கு நிறைய சாய்ஸ் கொடுங்கங்க. அந்த சாய்ஸை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். படிக்கிறியா படிக்கலையா அப்படிங்கிறது சாய்ஸ் கிடையாது, அந்த குழந்தை கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் கொடுக்கறது, கண்ணா இப்போ ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்களா அல்லது ஒரு 1/2 hour பிரேக் வேணுமா? அப்போ அந்த குழந்தை மகிழ்ச்சியாக அதை முடிவெடுக்குது. அம்மா நான் ஒரு 1/2 hour, கண்டிப்பாக அந்த குழந்தை 1/2 hourன்னு தான் சொல்லும். சரி, ஓகே, 1/2 hour நீ ஃப்ரீயாக இரு, அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ஹோம்ஒர்க் செய்ய போகலாம். குழந்தை ஹாப்பி ஆகிடாங்க. 1/2 hour அந்த குழந்தை ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அல்லது விளையாடிக்கிட்டு அல்லது டிவியை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை கண்டிப்பாக அடுத்த கடமைக்கு போயிடும். 4வது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஒரு உணர்வில் இருக்கும்போது, ஏமாற்றத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டதான் காமிங்க. அந்த குழந்தைக்கும் கற்றுக் கொடுங்க. அந்த குழந்தை எதனால நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த குழந்தையால கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கு ஒரு பெற்றோராக நீங்கள் உதவி செய்யணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். கண்ணா நீங்கள் இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்கிறீங்க. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு நான் கோபமாக இருக்கிறேனா, ஏமாற்றமாக இருக்கிறேனா, களைப்பாக இருக்கிறேனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்துட்டாலே அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது மாதிரிங்க. ஓகே, அம்மா என்னுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. பல வேளைகள் அந்த குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் அடம் பிடிக்கிறதுக்கும் காரணமே அம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தானே. கடைசியை பார்த்தீங்கன்னா, குழந்தை கோபத்தில், வருத்தத்தில், ஏமாற்றத்தில் இருக்கும்போது உடனே பேசாதுங்க. அந்த குழந்தை பக்கத்தில் போய் உட்காருங்க. அந்த குழந்தை சொல்றத கேளுங்க. ரொம்ப அறிவுரைகள் சொல்ல வேண்டாங்க. இயல்பாகவே உங்களுக்கு நிறைய சொல்லணும் போல வரும். அறிவுரை சொல்றதுக்கு, திட்டுறதுக்கு வார்த்தைகள் வரும். ஆனா அந்த குழந்தை இப்போ ஒரு கொதி நிலையில இருக்குது, எதிர்மறை உணர்வால் நிறைஞ்சு போய் இருக்குது. இந்த நேரத்துல சொல்லப்படுற வார்த்தை எதுவுமே பயனற்றது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கணுங்க. ஆக அந்த குழந்தை சகஜமான சூழ்நிலைக்கு வந்த பிறகு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து, ராத்திரி அந்த குழந்தை தூங்குறதுக்கு முன்னால பக்குவமா பேசுங்க. அந்த குழந்தை கேட்கும், புரிஞ்சுக்கும். ஆக உங்க குழந்தை பள்ளிக்கூடம் போற பருவத்திலையும் பிடிவாதம் பிடிக்குது, அடம் பிடிக்குது அப்படி சொன்னா உங்க குழந்தை கெட்ட குழந்தை கிடையாது. அது ஒரு ஒழுக்க குறைபாடு கிடையாது. அந்த குழந்தை தனது உணர்வை உங்கள்கிட்ட சரியா பேசி வெளிப்படுத்துறதுக்கு முடியாம தவிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆக நீங்க கொஞ்சம் பக்குவமா அந்த குழந்தைக்கு செவி கொடுக்கும் போது, அந்த குழந்தை தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க வாய்ப்புகளை கொடுக்கும்போது அந்த குழந்தையுடைய பிடிவாதம் கண்டிப்பா குறையும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளை வச்சிருக்கிற மற்ற பெற்றோருக்கும் இதை அனுப்பி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.